अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे ज्वरात्तं शिरसस्पृष्ट्वा पठेन्नाम सहस्रकं तत्क्षणात् प्रथमं जाति शिरस्तोदोज्वरोऽपि च सर्वव्याधिनिवृत्त्यर्थं स्पृष्ट्वा भस्मजपेदिजं तद्भस्मधारणादेव नश्यन्ति व्याधयः क्षणात् जलं सम्मन्त्य कुम्भस्तं नाम सहस्रतो मुनेः अभिषिञ्चे ग्रहकर्ताने ग्रहानस्यन्ति दक्षणात् सुधासागरमध्यस्थां ध्यात्वा श्रीललिताम्बिकाम् यः पठेन्नाम सहस्रं विदन्तस्य विनश्यति वन्ध्यानां पुत्रलाभाय नाम सहस्रमन्त्रितम् नवनीतं प्रदद्यात्तु पुत्रलाभो भवेत् ध्रुवम् देव्यापाशेन सम्बन्धाम् आकृष्टामङ्कुशेन च ध्यात्वाभीष्टां श्रियं रात्रौ पठेन्नाम सहस्रकम् आयाति स्वगन्निभं सा यद्यप्यन्तः पुरं गतः राजाकर्षणकामश्चेत् राजा वसतभिमुखः त्रिरात्रं यः पठेदेत श्रीदेवी ज्ञानतत्परा स राजा पारवस्येन तुरङ्गं वा मतङ्गजम् आरुह्य याति निकटं दासवत् प्रविभक्ष्य च तस्मै राज्यं च कोशं च ददात्येव वसङ्गतः ரகசியநாமசாகசம் வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ணினது, அம்பாள் ஏற்றுக்கொண்டது. அவைகள்ல 1000 நாமாக்களும் சொன்ன பிறகு இந்த நாமசாகசத்தை படிப்பதற்கு விதி என்ன, அதனுடைய பலம் என்ன, விசேஷமாக படிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடியதான விசேஷ பலன்கள் என்ன, காமிய பிரயோகங்கள் என்ன, இவைகள்லாம் சொல்லணும். அதுல முக்கியமாக சில காமிய பிரயோகங்களை எப்படி பண்ணணும் என்கிறது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விடாம சொன்னார். இனிமேல் சொல்லக்கூடியதெல்லாம் எது புதுசா இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும். இப்ப வியாதிகள் போறதுக்காக கையில பஸ்மாவை வச்சுண்டு அந்த பஸ்மாவை தரித்து கொண்டே சஹஸ்ரநாமத்த பூர்வோத்தர பாக சகிதமாக சொல்லி அந்த பஸ்மாவை அவளுக்கு இட்ட மாத்திரத்தினால வியாதிகள்லாம் போடும் அப்படிங்கிற விவகாரம் சொன்னார். அதற்கு பிறகு கிரகங்கள்லாம் போறதுக்காக பேய்பிசாச்சு கொடுத்துட்டு இருந்தது. சின்ன குழந்தைகளுக்கு பால கிரகங்கள்னு சிலது உண்டு. அவைகள்லாம் இருந்தாலும் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காகவோ வஸ்துதா நவகிரகங்கள் அம்பால தியானம் பண்ணின மாத்திரத்தினால ஒண்ணும் பண்ணாது. ஆனாலும் சில பேருக்கு ஒரு பயம். சனி திசையில சுக்கிர புக்தி இருக்கு, செவ்வாயானது சரியா பார்க்கிறார், பார்த்தா என்ன ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும், இப்படி எல்லாம் மனசுல நினைச்சுட்டு இருக்கா. ஆனா எப்படிப்பட்டது வந்தாலும் அம்பாள் காப்பாற்றி விடுவார். இருந்தாலும் அவளுக்கு மனசுக்கு ஒரு ஆத்தியாயனம் கொடுக்கணும் என்பதற்காக சில பிரயோகங்களை சொல்ற. அதுல ஜலம் சம்பந்த கும்பஸ்தம் நாம சஹஸ்ரதோ முனே அபிஷிஞ்சே கிரககிரஸ்தான அபிஷிஞ்சே. இந்த ஜலத்துல ஒரு கும்பத்துல ஜலத்தை வச்சு அந்த ஜலத்துல கைய வச்சுண்டு அதனுடைய முகத்துல
உள்ளங்கைய மேல மூடிண்டு பூர்வோத்தர பாகத இதமாக நாமசாஸ்திரங்களை யார் படிக்கிறாளோ படித்த பிறகு அபிஷேக கிரக கிரஸ்தான அந்த ஜலத்தினால அவளுக்கு அபிஷேகம் பண்ணினோமையானால் கிரகானத்தியந்தி தட்சணா அதே க்ஷணத்துல எல்லா கிரகங்களும் அவனை விட்டு போயிடும். பூத்தனா கிரகம், ஹரிகா கிரகம், இப்படி நிறைய கிரகங்கள் இருக்கு. சின்ன குழந்தைகளை அது பாதிக்கும். பாலாரிஷ்டம்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. 3 வயசு வரைக்கும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு சில சமயத்துல ஏதோ காத்து பிடிக்கும். அவையெல்லாம் போறதுக்கு இந்த வழி உண்டு அப்படிங்கிறத ஒரு காமிய பிரயோகத்தை சொல்ற. இப்ப அதை பார்ப்போம். அத கிரமப்பிராப்தே தீர்காயுஷ்ய பிரதாயகம் இத்தியத்திர உக்தே. தீர்காயுஷ்ய பிரதாயகம் என்று சொல்லி இருக்க முதல்ல அதுல ஆரம்பிச்சதான கிரமமாக பௌர்ணமி தினத்தன்று சஹஸ்நாம பாராயணம் சந்திரனை பார்த்து கொண்டே பண்ணணும் எனக்கூடியதை சொன்ன பிறகு கிரக விஷ பாதாநாசனே கிரகதோஷங்கள் விஷதோஷங்கள், விஷம்னா ஏதாவது பூச்சிக்கடி அவைகள்லாம் இருக்குமோ இல்லையோ அவைகள்லாம் கிராமாந்தரத்துல பூச்சிக்கடின்னு சொல்லுவா. இங்கெல்லாம் பூச்சி இச்சே கிடையாது, வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு தடுத்துட்டுமா. இருந்தாலும் நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தத்தினால ஏதாவது வியாதிகள்லாம் வறுமையானால் அவைகளும் பாதாநாசனே விஷபாதாநாசனே இவைகளுக்கெல்லாம் உத்திஷ்ட துவௌ பிரயோகோ ஆஹா துவாபியாம் 2 பிரயோகங்களை சொல்கிறார். எப்படி? ஜலம் சம்மந்த கும்பஸ்தம் நமசாஹஸ்தோ முனே அபிஷிங்கே கிரகஸ்தானே கிரகானத்யந்தி தட்சணாத். ஜலம் சம்மந்திரியான்னு இருக்கு. சமந்திரணம் பண்றதுன்னா என்னது? ஜலத்துக்கு மந்திரம் வைக்கிறதா? அதான் சொல்ற. ஹஸ்தம் கும்பமுகே ஹஸ்தம் சிவன்னேவா. எந்த குடத்துல ஜலத்தை ரொப்பிருக்கோ அந்த குடத்துக்கு முகத்துக்கு மேல அதனுடைய வாயுக்கு மேல உள்ளங்கைய மூடிண்டு சிவன்னேவ ஸ்தோத்திரம் படித்வா. ஸ்தோத்திரம் படிக்கிற முடிக்கிற வரைக்கும் அந்த கையை அங்கிருந்து எடுக்கப்படாது. முன்னே அகஸ்தரே அபிஷேக் ஸ்நாபயேத் மந்திரித்தேனைவ ஜலேன இது சேதா. நீங்க படிச்சு முடிச்சதும் அந்த ஜலத்தினால அபிஷேகம் பண்ணணும். கிரகங்கள்னா என்னது? பால கிரகா பிசாச்சாதிகள், பாலக மாரிகாதி கிரகங்கள், புத்தனாதி கிரகங்கள் இவைகள்லாம் விசேஷமாக ஜோசிய கிரந்தங்கள்ல சொல்லி இருக்க. காலாமிருதம், உத்தர காலாமிருதம், பலவீதிகை இப்படிக்கான கிரந்தங்கள்லாம் சொல்லி இருக்க. அவைகள்லாம் போறதுக்கு வழி இது. பால கிரகாத்யா பிசாச்சா துஷ்டஸ்தானியா நவகிரகாஸ்தா. துஷ்டஸ்தானத்துல இருக்கக்கூடியதான நவகிரகங்கள் 2வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு நல்லது. லக்னத்திலிருந்து மீதிக்கு இடங்கள்லாம் இருந்ததையானால் அது கர்மஸ்தானம் எப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வியஸ்தானம் 12வது வீடு, அதே போல 3வது வீடு எல்லாம் சொல்லிட்டு. அந்த கிரகங்கள்ல நல்ல கிரகங்கள் இருக்குமே, அந்த வீட்டுல நல்ல கிரகம் இருக்கணும். சுபஸ்தானத்துல சுப கிரகங்கள் இருக்கணும். சுகேதர ஸ்தானங்கள்ல அசுப கிரகங்கள் இருக்கணும். ஆனா சாதாரணமாக என்ன இருக்கும்னு ரொம்ப பேருக்கு 2வது வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்து இருப்ப. என்ன பண்றது? அவ பேசினா எதிரால் மனசானது அப்படியே ரம்பத்தினால அறுக்கிறா போல இருக்கும். அதே போலயே குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருப்பார். அவ எப்படி நடந்திருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கவலை வரும்படியே இருக்கும். என்ன பண்றது? அவைகள்லாம் போகணுமையானால் துஷ்டஸ்தானிய நவகிரகாஸ்தா தயிர் கிரகான் பீடையா முமுர்ஷுப்ருதான கிரகஸ்தான இவள நாசையே கிரகானத்யந்தி தட்சணாத். அப்படி
பிறகு சுதாசாகர மத்தியஸ்தாம் த்யாத்வா ஸ்ரீலலிதாம்பிகாம் எப்படே நாமசாஸ்திரம் விஷம் தஸ்ய வினஸ்யதி. சுதாசாகர மத்தியஸ்தாம், பார்க்கடலுக்கு நடுவுல அம்பாள் இருக்கிறதா நினைச்சு கொண்டு ஸ்ரீலலிதாம்பிகாம் எப்படே நாமசாஸ்திரம், இந்த சாஸ்நாமத்தை யார் படிக்கிறாளோ விஷம் தஸ்ய வினஸ்யதி, அவனுக்கு எல்லா விஷயங்களும் போறது. பார்க்கணும். பார்க்கடலுக்கு எங்க இருக்கு நமக்கு தெரியாது. நீங்க பார்த்ததெல்லாம் உப்பு கடல் தான். எங்க போனாலும் இந்த கடல் தான் இருக்கு. பூமண்டலம் முழுக்க இதுதான் இருக்கு. அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு போனாலும் சரி, வேற எங்க போனாலும் உப்பு தான் கிடைக்கிறது. அப்ப பார்க்கடலுக்கு எங்க போறது? ஆனா சப்த சமுத்திரங்கள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லு. லவண இட்டு தீரா அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல இந்த உப்பு கடல், அதுக்கு மேல கரும்பு சாரால பண்ணினதான கடல், அதை சுத்தி பார்க்கடல், அதை சுத்தி மற்ற சுறா கடல்கள், இப்படி எல்லாம் நிறைய இருக்கா. நம்ம கதைக்கு தெரியாது. ஆனா பார்க்கடலை எங்க இருக்கு, எப்படி தியானம் பண்ற? ஸ்ரீரோதன்வத் பிரதேச, நீங்க தியானம் பண்ற எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையோ சொல்ற. இது எல்லாம் ரகசியம். என்ன சொல்றார்? ஸ்ரீபுரம் யத்ர யத்ர அஸ்தி தத்ர தத்ர ஏகா சுதாக்ரதா அஸ்தி. எங்கெங்க ஸ்ரீபுரம் இருக்கோ அந்தந்த இடத்துல பார்க்கடல் இருக்கு. ஸ்ரீபுரம் இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கடல் இருக்கு. ஸ்ரீபுரம் எங்க இருக்கு? பிரம்மலோகத்துல. எப்படி வைகுண்டம் இருக்கோ, எப்படி கைலாசம் இருக்கோ, எப்படி சுப்பிரமணியபுரம் இருக்கோ, எப்படி காணேசிபுரம் இருக்கோ, எப்படி சௌரபுரம் இருக்கோ, அந்த இடத்துல ஸ்ரீபுரமும் இருக்கு. இவையெல்லாம் சேர்ந்துதான் நாம் பிரம்மலோகம் தத்ராபராஜிதா பூ அப்படின்னு விசேஷமாக வேதத்தில் இருக்கும். ஆகையால் பிரம்மலோகத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீபுரம், அந்த ஸ்ரீபுரத்தை சுற்றி பார்க்கடல் உள்ளது. இதெல்லாம் சுமேரு மத்திய சுங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயகா, மேரு பர்வதத்தை சுற்றி ஒரு பார்க்கடல் இருக்கு. அதான் சொல்ற ஸ்ரீபுரம் எத்திர எத்திர அஸ்தி தத்திர ஏகா சுதாக்ரதா அஸ்தி. சகுண பிரம்மோபாசக பிராப்தியாயாம், சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்றவாள், அம்பாளை உபாசனம் பண்றவா, குணங்களோட சதுர்புஜே சந்த கலாவதம் சே புஜோன்னதே புகுமராகசோனே புன்றைட்டு பாகாங்குஜ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா அருணாம் கருணா தரங்கிதாட்சீம் திருதபாகாங்குஜ புஷ்பபானகாபாம் அனிமாதிராவிரதாம் மயூகை அகம் தேவ விபாவையே பவானி அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க தியானம் பண்றீங்களோ இல்லையோ, இப்படி ஒரு மனுஷன் ஜபம் பண்ணி கொண்டே வந்தானேயானால் அந்த ஜபத்தினுடைய மகிமையினால அவனுக்கு மரணத்துக்கு முன்னால விசேஷமாக அம்பாளுடைய சாட்சா்காரம் ஏற்படும். சகுண பிரம்மோபாசகனுக்கு சகுண பிரம்ம சாட்சா்காரம் ஏற்படும். எப்படி? ஸ்வப்னத்துல பார்க்கலாம், உங்களோட பேசுவா, அது ஒண்ணு. அதோட இல்லாமல் பராதீட்சாதிகள்லாம் அடைஞ்சவாளுக்கு ஜாகிரத்திலேயே ஏற்படும் மரணத்துக்கு முன்னால. ஆகையால்தான் நம்ம இந்த ஜன்மாவிலேயே பிராணஹத்தியம் எல்லாம் பண்ணிக்க கூடாது, ஆத்மஹத்தியம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது போல சுத்தமான ஒரு சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுரும். ஒரு நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிரத்யட்சமாகும். இதை நான் சொல்றது எந்த உருவத்துல நீங்க தியானம் பண்றீங்களோ அந்த உருவத்துல. அப்படி இல்லாமலேயே குரு கடாட்சத்தினால ஜப சம்சை ஒரு வரைக்கும் ஆன பிறகு வேற விதமாக பிரத்யட்சமாவார். ஒரு சுமங்கலி வடிவமாகவோ ஒரு அல்லது சித்த குழந்தை வடிவமாகவோ வந்து உங்களுக்கு தன்னுடைய நான் வந்தேன் எனக்கூடியதான காரியத்தை சூச்சனம் பண்ணி விட்டு போவான். அவைகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க யாருக்கு ஒரு புடவை கொடுத்திருக்கீங்களோ அந்த புடவை கோவில்ல அதே புடவை கட்டியிருந்தா என்ன அர்த்தம்?
காலமே ஒரு புடவை கொடுத்து சாயங்காலம் எதுக்கோ கோவிலுக்கு போனேன், அதே புடவை அதே மார்க்கு அதே டிசைன் அதே அந்த அம்பாள் கட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதே புடவை இருக்காதா சார், ஒரே மாதிரி புடவை இருக்காதான்? ஆனா நீங்க போட்டிக்குள்ள வாங்கினீங்க ஏதோ சொல்லுங்க, இதுதான் என்ன கேட்கப்படாது. இல்ல தனியாக நீங்க நீங்க விட்டு அந்த படம் அம்பாள் கட்டிருந்தா என்ன அர்த்தம்? மனசுக்கு தோன்றதோ இல்லையோ இவைகள்லாம் காமிப்பாளாம். நீங்க காலமே உங்க ஆட்டு பூஜையில சில புஷ்பங்களை விட்டு அதே புஷ்ப மாலை அம்பாள் போட்டிருந்ததா என்ன அர்த்தம்? இவைகள்லாம் என்ன தெரிகிறது? சூசகம். இப்படி பல சூசகங்கள் ஏற்படும். இவைகள்லாம் உங்களுடைய ஜபத்தினுடைய மகிமையினாலையும் குரு அனுகிரகத்தினாலையும் கிடைக்கக்கூடியது. இவைகள்லாம் சகுண பிரம்மோபாசகர்களுக்கு ஏற்படுங்கிறார். சகுண பிரம்மோபாசகானாம் பிராப்தியாய அபராஜிதாச்ச நகர்யாம். இவா பிரம்மலோகத்துக்கு போறாலும் சகுண பிரம்மோபாசகா இல்ல. அத்யுதோ ஆஹா, பகல் வந்ததுமே பகல் தேவதையிலிருந்து நெருப்புல இருந்து பகல் சூரிய கிரணங்கள்ல இருந்து பகல் தேவதை, அங்கிருந்து ஆபூர்யமான பட்டா சுகபட்ட தேவதை. யான் சடகங்கேஜ மாதாம் தான் சம்பத்சரா, அது உத்தராயண தேவதை, அது சம்பத்சர தேவதை, அங்கிருந்து வாயு தேவதை. இப்படி போயிட்டு வித்யுல்லோக பர்யந்தம் போய் வித்யுல்லோகத்துல இருந்து பிரம்மலோகத்துக்கு அழைச்சுன்னு போகப்படுறான். பிரம்மலோகத்துக்கு போனதுன்னு அங்கே அம்பாளுடைய அனுசரால் காத்துட்டு இருக்கான். எத்தனை தரம் நீங்க பூஜை பண்ணினு, எவ்வளவு தரம் அந்தர்யாகம் பண்ணிருக்கு, அது இல்லாம எத்தனை தரம் நித்திய ஏழு பூஜை பண்ணிருக்கு, இவையெல்லாம் கணக்கிட்டு வச்சுட்டு இருக்காவா? அதனால போரும்னு இருக்கக்கூடாது. நீங்க மனசு வச்சுன்னா எல்லா காரியமும் அம்பாளே நடத்துப்பா. நான் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஒரு அளவுக்கு பண்ணினீங்கன்னா அம்பாள் தன் காரியத்தை தானே பண்ணிப்பா. அதுக்கு வேண்டியதான வசதிகள்லாம் தானே பண்ணிட்டு அம்பாள் நடத்திக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை சேர்ந்த அம்பாளுடைய தூத்திகள் அங்க காத்துட்டு இருக்கா. காத்துண்டு உங்களா அழிச்சுட்டு போறா. அதான் பிராப்தியாயாம் அபராஜிதாச்சாம் நகர்யாம். அந்த நகரத்துக்கு என்ன பேரு? அபராஜிதா. தசரதர் கட்டின பட்டணத்துக்கு தேவானாம் பூர யோத்யா அப்படின்னு. அதே போல இங்க என்ன அபராஜிதா, ஒரு நாளும் பராஜயம் இல்லாததான ஊர். அந்த ஊருக்கே அப்படி பேரு. ஏன்னா பக்தனுக்கே பராஜயம் இல்ல, இந்த பக்தன் இருக்கிற அந்த இடத்துக்கு எப்படி இருக்கும்? அபராஜிதாச்சாம் நகர்யாம். அங்க இருக்கு என்ன? அரக்க நியஸ்கா எனக்கூடியதான பேர் உள்ளதான ரெண்டு பெரிய பார்க்கடல்கள் இருக்கு. சுதாகரதா. இது வரைக்கும் அம்பாள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் சுதாசாகரம்னு சொன்னேன், சேதசமுத்திரம்னு சொன்னேன். ரெண்டாவது பிரம்மலோகத்துல இருக்கிற சேதசமுத்திரத்தை பற்றி சொன்னேன். மூணாவது வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்க பிரம்மரந்திரத்திலேயே இருக்கு. பிரம்மரந்திரோபி ஏகோ அஸ்தி. இந்த பிரம்மரந்திரத்துல சுதா சமுத்திரம் சீர சமுத்திரம் ஒண்ணு இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு சீர சமுத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? இது சந்திரமண்டலாந்தர்கதமாக இருக்கு. சுத்தி சந்திரன் இருக்கு, அந்த சந்திரனுக்கு நடுவுல இருக்கு. அதுக்கு நடுவுல ஈங்காரம் இருக்கு. அதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் ஆகாரம் அம் என்றும் சம் என்றும் இருக்கு. அது நடுவுல குருபாதங்கள். அந்த பிரம்மரந்திரத்துல இருந்திருக்கார். பிரம்மரந்திரோபி ஏகோ அஸ்தி தேசாம் மத்தியே வித்யமானத்வேன. இங்க இருப்பதனால் யதாதிகாரம் ஜாத்வா, அவளுக்கு அதிகாரத்துக்கு தக்கவாறு. பஞ்சதசி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்களுக்கு ஒரு மாதிரி, சோடசி மந்திரத்தை உபதேசம் பண்றவாளுக்கு ஒண்ணு, அந்தர்யாகத்தை விடாம பண்ணிட்டு இருக்கிற மகான்களுக்கு சிலது, அவளுக்கு அதிகாரத்துக்கு தகுந்த போல தியாத்வா சுதாசாகர மத்தியஸ்தாம் தியாத்வாஸ்து லலிதாம்பிகாம். தியாத்வா லலிதாம்பிகாம்னு சொன்னார். தியானம் பண்ணி அம்பாளைன்னாரு. தியானம் பண்ணி அம்பாளை, தியானத்தை பண்ணிக்கொண்டே அம்பாளை தியானம் பண்ணிக்கொண்டே. ஆயால் ஜாத்வாங்கிற பதத்துக்கு தியாயன்னு அப்படின்னு. மனசா அபியர்த்தியா, மனசுனால வேற யாருக்கும் தெரிய வேண்டாம்.
அம்பாள பிரம்மரந்திரத்துல வச்சு ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நம அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறோம். மனசுனால தங்க புஷ்பத்தினால, மனசுனால பண்றது தங்க புஷ்பம் என்ன கஷ்டம் இல்ல, நேரா வர்த்தனை பண்றதுக்கு தான் ஐயோ தங்கம் எவ்வளவு விலைங்கிறது பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணலையானால் ஜாயன் மனசா அபியர்த்த இது சேஷா விஷம் தாவர ஜங்கம உபய ரூபம். தாவரமான விஷம் ஒண்ணு, ஜங்கமமான விஷம் ஒண்ணு. ஜங்கமமான விஷமானது உடம்பு முழுக்க பரவி கொண்டிருக்கக்கூடியதான விஷம். தாவரமான விஷமானது ஓரிடத்துல இருக்கக்கூடியதான விஷம். இன்ஃபெக்ஷன் சொல்றேன் பார்த்தல, இது ஒரு இடத்துல இருக்குது. சில விஷயங்கள் கேன்சர் போன்றதெல்லாம் உடம்பு முழுக்க பரவிண்டே இருக்கு. அதை எல்லாவற்றையும் அழித்து விடலாம். விஷமு தாவர ஜங்கம உபய ரூபம் அயஞ்ச பிரயோகா பிராயண நவ்யதிகரண பலகா. இந்த பிரயோகம் இருக்க, இது தனக்கு தான் பண்ணிக்கொள்ள வேண்டும், இன்னொருத்தருக்காக பண்றது. பிராயண அப்படின்னு சொன்னா இன் ஜெனரல், எப்பாவது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கும் பண்ணலாம். ஆனா இது தனக்கு தான் பண்ணிக்கொள்றோம். இன்னொருத்தருக்கு பண்ணினா என்ன, அவளுடைய பிராரப்த கர்மாவில நீங்க கை வைக்கப்படாது. அந்த பிராரப்த கர்மாவில நீங்க வச்சலையானால் அது உங்களுக்கு தோஷத்தை கொடுத்தாலும் கொடுக்கும். காமிய பிரயோகம் கிட்ட போகப்படாது. அவளுக்கு ஏதோ காசுக்காகவோ வேற ஏதோ தாட்சியத்துக்காகவோ நீங்க பண்ணினாலும் அந்த பாபம் உங்களுக்கு வந்து சேரல. அப்ப உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாமே. உங்களுக்கு நீங்க பண்ணினா பிராயஷ்சித்தம். அதனால பிராயஷ்சித்த கர்மா தனக்கு தான் பண்ணினா தோஷம் இல்ல, மற்றவர்களுக்காக இவர் பண்ணி கன்சிடரேஷன் பண்ணினானால் அது இவனுக்கு துன்பத்தை கொடுக்கும். அது அங்க சூச்சனம் பண்றார். அயஞ்ச பிரயோகா பிராயேணா இன் ஜெனரல் நவ்யதிகரண பலகா, மற்றவர்களுக்காக பண்ணுவதில்லை. புத்திர பிரதம புத்திராணாம் இது அம்சம் சம பிராப்தத்வா விவேகயதி. அதற்கு குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பிரயோகம். குழந்தைகள் இல்லாத ஒரு தோஷமோ, இது ஒரு பெரிய பங்கு. திருத்தராஷ்டிரருக்கு 100 குழந்தைகள், 101 சொல்லலாம். ஆண் குழந்தைகள் 100, துஷ்டலான ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, மொத்தம் 101. எந்த லோகத்தை அடைஞ்ச தெரியும் மக்கள். இதுல இருக்க குழந்தையே இல்ல, அவர் ஜீவன் முக்தர் ஆயிட்டார். ஆகையால் ஒரு மனுஷனை அவனை முக்திக்கு கொண்டு வரணும்னா குழந்தைகள் வேண்டுமா வேண்டாமா, இது பெரிய டிஸ்கஷன். பிரஜனஸ்வாத்தியாய பிரவச்சனேக பிரஜாதித்யஸ்வாத்தியாய பிரவச்சனேக பிரஜாஜஸ்வாத்தியாய பிரவச்சனேக. குழந்தைகளை பெற்றுக்கணும், குழந்தைகளுக்கு குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. உங்களுக்கு எது வரைக்கும் டியூட்டி இருக்க, உங்க பையனை முன்னுக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்ல, உங்க பேரனையும் எல்கேஜியில சேர்க்கணும், இல்ல காலேஜில சேருங்க. உங்களுக்கு நான் வேண்டாம்னு சொல்லல, அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர பையன் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றது, கிம் பிரஜயா கரிஷ்யாமோ ஏதாம் நோயம் ஆத்மா எம் லோகா. இந்த குழந்தைகள்னால் நமக்கு என்ன லோகம், நமக்கு என்ன லாபம்? ஏதாம் நோயம் ஆத்மாயம் லோகா. அடுத்த பிறவி இல்லாதான நிலையை நான் விரும்புகிறேனே, எனக்கு எல்லாம் எதற்கு? ரெண்டு வேதம் சொல்லும் பொழுது நம்ம எதை எடுத்துக்கணும்? யாருக்கு இல்லற வாழ்க்கையில ஆசை இருக்கோ, தர்மத்தை உறுதி பண்ணணும் எனக்குரியதான ஒரு நிர்பந்தம் இருக்கோ, அவளுக்கு குழந்தைகள் வரும். யாருக்கு இதில் ஆசை இல்லையோ, அம்பாளுடைய திருவடியே அடையேன் எனக்குரியதான நிச்சயம் இருக்கோ, சிவபதத்தை அடைவதற்காக தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கோ, எத்தனையோ ஜன்மாக்களை எடுத்தாச்சு, என்னென்னமோ அனுபவிச்சாச்சு, போதும் இனிமேல சிவபதம் தான் வேணும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், அடுத்த பிறகு வேண்டாம் எனக்கூடியதான தீர்மானமான எண்ணம் யாருக்கு இருக்கோ
அவளுக்கு குழந்தைகளோட நிர்பந்தம் இல்லை. இது ஒன்று. முதல்ல இது தெரிஞ்சிடும். ரெண்டாவது, இந்த குழந்தைகள்னு சொல்றோமே, இந்த குழந்தைகள் அவசியமா இல்லையாங்கிறது இப்ப சொல்லியாச்சு. இந்த குழந்தைகளுக்கு அவசியம்னு யார் சொல்றாலும் அவளுக்கு எதற்காக அவசியம்னு ரெண்டாவது தெரியும். எதற்காக குழந்தைகள்? நாம அவளை சின்ன வயசுல வளர்ப்போம், அவர்கள் நம்மள வயசான காலத்தில் கவனிச்சுப்பார். என்ன சார் கிவன் டேக் பாலிசியும், நீங்க ஒண்ணு பண்ணினா அவன் உங்களுக்கு பண்ணணும். இதுவா இது சமாஜத்துல நாம தயார் பண்ணி கொண்டதான ஒரு அம்சம். ஆகையால் அந்த நிர்பந்தமும் இல்லை. ஆனா இந்த காலத்துல பாருங்க, குழந்தைகள் பிறந்ததுன்னு பாশ্চাত্য தேசங்களில் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அவளை வச்சுண்டு அதுக்கப்புறம் அவளையும் கிரச்சுக்கு அனுப்பிச்சுடுறான். வயசான பிறகு அம்மா அப்பாவை ஓல்டேஜ் ஹோம்க்கு அனுப்புறாரு. ஜீவன் டெக் பாலிசி கரெக்டா தானே இருக்கு. ஆனா அப்படி நம்ம தேசத்துல இல்லை. நம்ம தேசத்துல குழந்தைகளை வெறுமே பெற்றுக்கிறது இல்லை, அவளுக்கு தர்மத்துல வழிகாட்டி கொடுக்கணும். நீங்க பண்ணக்கூடியதான தர்மம் எல்லாம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பின்னால அவன் பண்ணணும். தினமும் உங்க ஆத்துல ராமாயண பாராயணம் நடக்கிறது. எந்த சர்க்கத்துல நீங்க நிறுத்தி விட்டு பிராண வச்சோடோ அந்த சர்க்கத்துல இருந்து அவன் எடுக்கணும். தினந்தோறும் பிரம்மயஜ்யம் பண்றது. எந்த அணுவாக்கத்துல நீங்க நிறுத்திட்டு அன்னைக்கு பிராணம் போட்டோ அந்த அணுவாக்கத்துல இருந்து பையன் எடுத்த நடத்தணும். சாஸ்வத தர்ம கோப்தா சாஸ்வத தர்மம். தர்மத்தை கண்டினியூ பண்ணணும், அதை நிரந்தரமாக நடத்தி வைக்கணும் என்பதற்காக குழந்தைகள். தர்மமானது உங்களை மட்டும் காப்பாற்றல, உலகத்தை காப்பாற்ற. அக்னோ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருட்டே விருட்டேரன்னம் தத பிரஜா. உங்க ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணேன்னு வச்சுங்களேன், பண்ணலையா? பண்ணுவோம், நாளைக்கு கவலைப்படாதீங்க. ஒரு ஹோமம் நீங்க பண்ணினால் அந்த பசுசால பண்ணின வரட்டியும் பசுனையினால போடப்பட்டதும் சமந்தரகமாக குருவிடத்திலிருந்து அத்தியனம் பண்ணின வேத பாகத்தை சொல்லி ஆச்சாரமாக மடியோட அவன் ஹோமம் பண்ணினாலேயானால் அந்த புகையானது சூரியன் வரைக்கும் போடுறோம். அக்னௌ பிராஸ்தாஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி. அந்த சூரிய கிரணங்கள்னால மழையை விடுறார். அந்த மழையினால என்ன ஆகுது? உருட்டேரன்னம், நிறைய அன்னங்கள் உருட்டியாரு. மழை வந்ததுன்னா அன்னம் உருட்டியாரு. இப்ப மழைத்தான் வேணும். நம்ம எல்லாம் மழைக்காக எல்லோரும் ஒரு 10 காய்கறி அடிஷனலா பண்ணினாலும் தேவைத்தான். ஏன்னா எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறாங்க, நீங்க மட்டும் இல்ல. ஜந்துக்கள்லாம் சௌக்கியமா இருக்கு, அவள்லாம் பண்ண முடியாதோ இல்லையா? லோகக்ஷேமத்தை பண்ணக்கூடியத மானிட சரீரம் தான். வேற யாரெல்லாம் பசுமாடுகளால பண்ண முடியாது. ஆனா அவைகளுக்கும் மழை வேணும் சார். காட்டுல பிராணிகள் தீர்த்தம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? யானைகள்லாம் 30 மைல் 40 மைல் நடக்கிறதா தீர்த்தத்துக்காக. பார்க்கறது மழை கொட்டணும், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மழை வரணும். அது அந்த பிராணிகள் பண்ண முடியாது, நீங்க தான் பண்ணணும். புருஷால் மனுஷால் தான் பண்ணணும். மனுஷால் நம்ம காயத்ரி ஜபத்தை பண்ணலாம். தினந்தோறும் பண்ற காயத்ரி ஜபத்தோட ஒரு 10 காயத்ரி எவ்வளவு நேரம் ஆகும்? 10 செகண்ட் தானே ஆகும். ஸ்திரீகள்லாம் அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம், துளசிக்கு ஒரு நமஸ்காரம். அவ பண்றதோட அடிஷனலா ஒண்ணு. இதுதான் தர்மம்னு. வேற எதுவும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க தர்மம் பண்றதுன்னா உங்ககிட்ட காசெல்லாம் கொடுத்து தானம் பண்ணி விடுப்போ நீங்க ஓட்டாண்டியா இருக்கும்னு சொன்னேன்னா அப்படி சொல்லலையே. வேணும் லோகத்துக்காக பண்ணுங்க. இந்த லோகத்துக்காக நல்ல கர்மாவை பண்றதுக்காக குழந்தைகள் வேணும். குழந்தைகள் யாருக்கு? தர்ம சம்ரட்சணார்த்தம் லோகக்ஷேமார்த்தம், அதுக்காக வேணும். சரி, இப்ப 3வது கேள்வியும் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைகள் வேணும்னு சொன்னா ஆண் குழந்தையே வேணுமா பெண் குழந்தையே வேணுமா? என்ன இந்த வீட்டை கேட்டு போயிடுவோம். நீங்க நாளைக்கு யாராவது உங்களை கேட்டாங்கன்னா
இது ஒரு டவுட் இருக்கு சார், காசு இலக்க கடம்ப அவர் சொல்லலேன்றார். ஏண்டா சொல்லலேன்னாரு. இதெல்லாம் சென்சிட்டிவ் பாயிண்ட், இதெல்லாம் சொல்ல மாட்டார். இது வேண்டும் கூடாது. நமக்கு என்ன வேணும்னா சாஸ்திரம்னா எல்லாத்தையும் சொல்றது, எதையும் விடாது. உங்களுக்கு எது வரைக்கும் என்னென்ன சந்தேகம் வருமோ அத்தனை சந்தேகத்துக்கும் பதில் சொல்லு. பையனும் வேணும் பொண்ணும் வேணும். ஏன்னா லோகக்ஷேமம் லோக விருத்தி அப்படித்தானே ஏற்படும். பசங்கள் மட்டும் இருந்ததுன்னா அடுத்த ஜெனரேஷன் எப்படி உண்டாகும்? இது ஒண்ணு பார்க்கணும். பசங்க என்ன பண்ற, தர்மத்தை விருத்தி பண்ற அப்படின்னு வச்சுப்போம். இப்ப பண்றாலும் வேற யாரு தர்மத்தை விருத்தி பண்றதுக்காக ஆண் குழந்தைகள் வேணும், பெண் குழந்தைகள் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்கல. தர்மத்தை அவளை விருத்தி பண்ணணும் என்பது பிரச்சோதனம் பண்றதுக்காக, லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்களை கண்டு அதுல மயங்கி அதர்ம நிலையில போகக்கூடாது என்பதற்காக, தர்ம நிலையிலேயே அவனை தூண்டிக்கொண்டே இருக்கணும் என்று சொல்வதற்காக ஆத்தக்காரி வேணும். பெண் எதற்கு வேணும்? இவன் இந்த பக்கம் அந்த பக்கம் தடம்பரலாக இருக்கணும். பஞ்சாங்கம் புதுசு வந்ததுன்னு முதல்ல சிரார்த்தம் என்னன்னு மாமி போட்டு பண்ணிடுவான். 15 நாள் வரைக்கும் சாப்பிடாதீங்கோ சிரார்த்த பட்சம். இவர் எப்பவும் சாப்பிடுறது இல்லை, இருந்தாலும் எதையும் வாயில போட்டக்கூடாது. 15 நாள் நான் போட்டதுதான் போடும், 20 நாள் அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கணும்? கிராமாந்தரத்தெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மண்டகப்படின்னு உண்டு, அதை நோட் பண்ணி வச்சிருப்பா. அது ஒரு நாளும் போகாம இருக்கணும். இப்படி சாஸ்வத தர்மங்களை எல்லாம் காப்பாற்றி வைக்கிறதுங்கிறது ஸ்திரீகள். அதே போலயே ராமாயணத்துல சரபங்க அஷ்டமத்துக்கு போனதுமே போயிட்டு வெளியில வந்தார். அந்த மகர்ஷி கேட்டார், எங்க ராட்சதால எங்களை ரொம்ப துன்புறுத்துறா, எங்களால தாங்க முடியல அப்படின்னு காப்பாற்றணும். அவர் தான் சொன்னார் தெரியுமா, நான் ராமன் ஒன்னும் கவலைப்படாதுங்க, நான் அவளை கொண்டு விடுறேன்ட்ட. சீதா மகாலட்சுமி வெளியில வந்தார். வெளியில வந்ததுமே ஒரு வார்த்தை சொன்னான், உங்களுடைய ஒரு பிரவர்த்தனை எனக்கு சமமா இருக்கு, பயமா இருக்கு, உங்களுடைய நடத்த சரியா இல்லைன்னு. என்னமா நான் தப்பானேன்? என்ன இப்படி சொல்றல? மனுஷன் ராஜாவா இருக்கிறவன் ஏமாந்து போறது 3 இடத்துல. 3 இடத்துல ராஜா ஏமாந்து போயிடுவான். என்ன அப்படின்னு கேட்டான். முதல்ல அவனுக்கு வேட்டையாடுற வியசனம். வேட்டையாடுறதுன்னு கிளம்பி போய் மிருகங்களை கொல்லணும் என்று நினைத்து தப்புமான காரியங்கள்ல மாட்டிப்பான். பரீட்சித் மகாராஜா மாதிரி. அதே மாதிரியே அழகான பெண்மணிகளை எங்காலாவது பார்த்தா அவளை அழைச்சுன்னு வந்து கெட்ட வழியில போயிடலாம். அது 2வது. காரணம் இல்லாமல் கோபித்து கொள்றது, இது 3வது. இந்த முதல் 2 உங்களிடத்துல எனக்கு ஒரு நாளும் சந்தேகம் கிடையாது. என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேனோ அன்னிலிருந்து இந்த 2 விஷயங்கள்ல பரஸ்பர வியாபோகமோ அல்லது மற்ற வியசனங்களோ எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இப்பதான் சந்தேகம் வருது, காரணம் இல்லாம கோபம் ஏன் வருது? ஏன்னா மகர்ஷி என்ன சொன்னார், அரக்கர்கள் என்னை தொந்தரவுபடுத்துறான்ட்டு, நீங்க கேட்காமலே அவளை கொண்டு விடுறேன்ட்டு. அவளுக்கு மேல உங்களுக்கு கோபம் வந்ததா இல்லையா? கோபம் வந்தது. ஒரு தப்பும் பண்ணாம ராட்சசால் மேல ஒன்னும் விசாரிக்காமலேயே ஏன் கோபம் வந்தது உங்களுக்கு? அவளை கொண்டு விடுறேன்னு சபதம் பண்ணிருக்கல. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணினா இவருடைய வார்த்தை கேட்டால் அவருடைய வார்த்தையும் கேட்டுட்டு தானே நீங்க டிசைட் பண்ணணும். ராட்சசாவை கூப்பிட்டு வச்சு இவ தபஸ் பண்ணினா உமக்கு என்ன கெடுதல் வந்தது, ஏன் அவர்களை இம்சப்படுத்துற அப்படின்னு அவளை கேட்டு அதுக்கப்புறம் அல்லவா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். காரணம் இல்லாம அவளை கொண்டு போடுறேன்னு சொன்னீங்களே, இது என்ன மாத்தணும்? நிஜம்னா ராமன் என்ன சொன்னா தெரியுமா, திருச்சொல்ல ஒரு ஆட்டுக்காரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணினா சந்தோஷம் சொல்லிட்டு தங்காரிக்க ஆரம்பிச்சுட்டார். விவகாரம் என்னன்னா ராமனுக்கு தெரியும்
தப்பிதம் இல்லாமல் ரிஷிகள் ஒன்றும் பண்ணாமலேயே பண்றாங்கிறத முன்னாலேயே கேட்டு வச்சுட்டு இருக்க. அதனால அவர் அப்படி பண்ணினார். ஏன் சொல்ல வந்தேன்னா, வால்மீகி சொல்றார், ஒரு பெண்ணா இருக்கிறவள் தன்னுடைய ஆசைக்காரர் வேற வழியில போறதா இருந்தா அவரை நிறுத்தி அந்த உற்பதம் பிரதிபன்ன மற்ற வழியில போறவரை நிறுத்தி சரியான வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறதும் பெண்ணு. ஆயா பெண்ணும் இதுல ரெண்டு பேர் யாரு வசதி? ஆண் பிறந்த வசதியா, பெண் குழந்தை பிறந்தா வசதியா? ரெண்டும் வசதிதான். ஆனா பெண் குழந்தை பிறந்தா வசதிதான். ஏன்னா உபய குல சம்பத்தி, அந்த பெண்ணானவள் தான் எந்தாத்துக்கு போனாலும் புகுந்தாத்திலையும் அவ சௌக்கியமா இருப்பான்னு நினைப்பாளாம். புகுந்தாத்துல இருக்கும் பொழுதும் பிறந்தாத்திலையும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பாள். இது அவளுடைய ஸ்வரூபம். ஆகையா பெண் குழந்தை தான் வசதி, லௌகிகமான பிரயோஜனங்களுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற. இப்ப இவ்வளவு பார்த்தோமா இல்லையா? இப்ப பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது பாருங்க. வந்தியானாம் புத்திரராபாய நாமசாஹஸ்ரம் அந்திரிகம் நவநீதம் பிரதத்யாத்து புத்திரலாபோ பவே துருவம். வந்தியானாம் இது வந்தியைகள், குழந்தைகள் இல்லாதவர்கள். அவளை பத்தி என்ன, எப்படிப்பட்டவள்? அப்ரஜா, குழந்தைகளையே பிறக்காதவள், அவளை ஒரு வந்தியான்னு சொல்ற. இன்னொன்று யாரு? முரத பிரஜா, குழந்தைகள் பிறந்து கர்ப்பத்திலேயே போனவா, பிறந்து போனவா, அவளும் மிருத பிரஜா. பையனே இல்லாம வெறும் பெண்களே மட்டும் இருந்ததே ஆனால் அவளுக்கும் வந்தியான்னு பேரு. ஸ்ரீ பிரஜா, காக்க வந்தியா, ஒரே குழந்தை இருந்தா அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காதவன், இவளுக்கு காக்க வந்தியான்னு. இவாள எல்லோரையும் சங்கிரகாய வந்தியானாமிதி பகுவச்சனம், இத்தனை பேருக்கும் இப்ப மேல சொல்ல போய். இப்ப பொண்ணு பிறந்ததையானால் அந்த பெண்ணை அதான் ஒரு குழந்தை வந்தா சொல்லியோ, ஏன் இங்க வந்தியான்னு சொல்றேன்? இல்ல, இந்த பொண்ணு நம்மாத்த பொண்ணு இல்ல, இன்னொருத்தர கொடுக்கும். ஜாத்தோஹி கன்யா பரகு ஏவா பிரத்யர்த்தி கன்யாக இவந்தராத்மா அப்படிங்கிற காளிதாசு. ஒரு பெண் குழந்தை நம்ம ஆத்துல பிறந்ததையானால் அவன் என்ன நினைக்கணுமா, இது நம்ம குழந்தை இல்ல, என்ன சுவாமியினர் பத்திரமா வளர்த்து அவளுக்கு நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து இன்னொருத்தரும் கொடுக்கணும். இன்னொரு பையனுக்கு அந்த வரனுக்கு கொடுத்தாச்சுன்னா அப்பாடா நம்ம காரியம் பண்ணியாச்சு, இன்னொருத்தருடைய சொத்தை நம்ம வச்சுன்றோம், அது அவளுக்கு கொடுத்தா நமக்கு ரிலீஸ் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இருக்கணுமா. இந்த பெண்ணானவள் பிறந்தது இன்னொருத்தருக்காக பிறந்தவள். அதனால இந்த ஸ்திரீ பிரஜை மட்டும் இருக்கா. அண்ணன் தம்பி இல்லாதான ஒரு ஸ்திரீ பிரஜை பிறந்தாள்னு வச்சுக்கோங்களேன், 2-3 பொண்ணு தான் இருந்திருக்கு, பையனே இல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அந்த பெண்ணனுடைய தகப்பனார் இந்த வரனிட்ட ஒரு பிரதிஜை வாங்கிப்பார். அப்ரா திருகாம் பிரதாஸ்யாமி துப்யம் கன்யாமலங்கிரதாம் அஸ்யாம் யோஜாயதே புத்ரா தனோ புத்ரோ பவிஷ்யதி அப்படின்னு ஒரு பிரதிஜை மட்டும். அப்ராத்திருகாம் பிரதாஸ்யாமி, அண்ணன் தம்பி இல்லாதான குழந்தைய நான் உனக்கு கொடுக்கிறேன். எப்படி? துப்யம் கன்யாமலங்கிரதாம், நகசிக பரியந்தான் அலங்காரம் பண்ணி நல்ல புத்திகளை சொல்லி கொடுத்து உங்க வீடெல்லாம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக பண்ணி தந்தேன். ஆனா ஒரு கண்டிஷன், அஸ்யாம் யோஜாய தே புத்ரா, இவளிடத்துல ஒரு பையன் பிறந்தானேயானால் அந்த பையன் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படின்ட்டு. இப்படி இருக்கிறவாளுக்கு ஜாமுஷ்யாயணன்னு பேர். ஆகையால் ஸ்ரீ பிரஜையா இருந்தாலும் அது வசதியா இருந்தாலும் அண்ணன் தம்பிகள் இல்லாத பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதா. அதுக்கப்புறம் அந்த தௌஹித்திரனா இருக்கிறவன் இவாளுக்கு மட்டும் கர்மாவல்ல, அவளுக்கும் அவருக்கு கர்மா பண்ணணும் என்கிறதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இருக்கு. அப்படி அதுக்காக புத்திரலாபாய புத்திர சப்த அபத்திய மாத்திரவச்சனா, பையன்னு சொன்ன இஷ்யூன்னு அர்த்தம், ஆணோ பெண்ணோ ஏதோ. உமாம் சயேவனே புத்திரா ஜாயேரன் இத்யத்ரா, இது எப்படி தெரியுது?
பையனே எனக்கு பிறக்கணும் என்று புமாம்சான்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்க விசேஷமா. ஆயால் இங்க அப்படி இல்லை. பௌத்ரி மாதாமஹஸ்தேனா, அதான் பௌத்ரி மாதாமஹஸ்தேனா, பையனுக்கு பொண்ணு, அதுவும் மாதாமகனுக்கு தெரிந்ததுன்னு சொல்றது. புத்ரி சப்தாது அதிகஸ்வீகாரே, புத்ரி சப்தத்திலிருந்து பொண்ணுக்கு பிறந்தவன்னு சொன்னா பௌத்ரேயின்னு ஆயிடும். அதுக்காக அப்படி இருக்கப்படாது. அகவா புத்திராஸ்த துஹிதரஸ்தா இது விக்கிரகே, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் என்று சொன்னேலையானால் பிராத்ருபுத்ரோ ஸ்வத்ரு துஹித்ருப்யாம் இது ஏகதேசே, வியாக்கரணத்துல ஏகதேச சமாதம் பண்ணி புத்ரா இத்யேவ ரூபம் தேஷாம் லாபா புத்திர லாபா தஸ்மை அவாளுக்கா தேன கன்யச்சூனாமதி அசன் பிரயோக அதிகார, பெண் பிறக்கணும் என்றவாளுக்கும் இதுல அதிகாரம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வயலன் வாசிப்பார், ரொம்ப பெரிய வித்வான். அவருக்கு வரிசையாக 7 பெண் குழந்தைகள் பிறந்தார். அவர் கடைசி பெண்ணுக்கு மங்களம்னு பேர் வச்சார். ஏன்னா அவர் சங்கீதத்தில் இருக்கிறவங்க மங்களம்னா இதோட போறோம் அப்படின்னு வச்சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வரிசையாக புத்திரான் அனுசு தவஸ்கரம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மனிதன் 7 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறந்தார். மங்களம்னு வச்சதுல மங்களம் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு அது விவகாரம் முழுக்க பிறந்த அவ்வளவு அனுப்புறோம். நம்ம யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல வந்தேன்னா, அது மாதிரி புத்திரான்னு சொன்னா புத்திரனும் புத்திரியும் தேன கன்யச்சூனாமதி, பையன் இருந்தாலும் பெண் வேணும் பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவாளுக்கும் இது பண்ணணும். பிரதத்யாது மூலத்துல நவநீதம் பிரதத்யாத்தோ அப்படின்னு இருப்பாங்க. நவநீதம்னா வெண்ணையை, இதை சொல்லிக் கொண்டு வெண்ணையை நைவேத்தியம் பண்ணி கொடுக்கணும். தமஸ்மை பட்டம் பிரயத்தே வியவதாரண கல்பனையா தேனயேத இது அர்த்தவது இஹாபி வந்தியா பட்சேதித்யர்த்தா. அவளுக்கு கொடுங்கள்னு அர்த்தம். அந்த மாமாக்கு அந்த மாதிரி கொடுக்கல, ஏன்னா அந்த மாதிரி எடுத்த டேபிள்ல வச்சுட்டா அது பிரயோஜனம் இல்ல. அவளை குடிக்க செய்யணும். ராமாயணத்துல தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். அப்ப பாயசோத்பத்தி ஆச்சு. அந்த பாயசோத்பத்தி ஆச்சுன்னு அவர் தானே கொடுத்துடல, இதை கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு பூஜை அறையில வச்சுட்டு போய் இது பண்ண பூஜை பண்ணல. என்ன பண்ணார்? ஆத்துக்காரையில கொடுத்தார். அதே மாதிரியே இந்த பிரயோகத்திலையும் அதை வெறுமன பிரதத்தையா அது கொடுக்கறது மட்டுமல்ல, பக்தையே அவனை சாப்பிடும்படி பண்ணணும். தேன இஹாபி வந்தியா பக்தையே தித்யர்த்தா தேன வந்தியாயாக குரூபாஸ்தி லாபே ஸ்வயமபி மந்திரயித்வா பிராஸ்னியாதி சித்தியதி. இப்ப இருக்க இது யாராவது ஒருத்தர் இந்த பிரயோகத்தை பண்ணி அந்த நவநீதத்தை வெண்ணையை அந்த அம்மாவுக்கு கொடுத்து சாப்பிடும்படி பண்ணணும். எப்படி சொன்ன, ஒருவேளை அந்த அம்மாவே விவாகமான பிறகு தானே அம்பாளுடைய மந்திரத்தை ஸ்வீகரித்து தீட்சா பூர்வகமாக அதை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மகா விசேஷமான வியக்தியா இருக்கமையானால், மகனீயா இருக்கமையானால் இதை தானே பண்ணி கொண்டு தானே சாப்பிடலாம். இந்த பிரயோகமானது மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம், தானும் பண்ணலாம். அதான் சொல்றேன், தேன வஞ்சாயா குருபாஸ்தி லாபேதி. குருபாஸ்தி, குரு கிடைக்கணும், உபாசனையும் கிடைக்கணும். குரு கிடைக்கிறதே அரிது, அவருடைய கண் பார்வை இருந்தாலே போரும். ஒருவேளை உபாசனையும் கிடைச்சிருக்கமையானால் ஸ்வயமபி மந்திரயித்வா தானே மந்திரம் பண்ணி பிராஸ்னியாதி சித்தியதா சித்தியதி. புத்திரானாம் துரிதிருணாந்த, பசங்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் லாபோ துருவம் நிச்சயேன பவே, இதுல சந்தேகம் இல்லாமலேயே கிடைக்கும். இந்த பிரயோகத்துல இந்த ஜென்மாவுல இவாளுக்கு குழந்தைகள் இருக்கா இல்லையா, இதை நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜாதகத்துல 5வது இடம் 9வது 7ஆம் இடம் 9வது இடம் ஒண்ணு புத்திர சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அந்த புத்திரோத்பத்தியானது இந்த பிரயோகம் பண்ணினையில யாரா நிச்சயமாக கிடைக்கும். சிலதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தினால
கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்படி அப்படி இருந்த போதிலும் பலத்தை நீங்க அடையலாம். இது முதல்லயே ஒரு கதையை சொல்லியிருக்கேன். ஆகையால் பிராரப்த கர்மம் விதியும் அதிகால் வெல்லலாம் என்பதற்கு பல திருஷ்டாந்தங்கள் சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல இருக்கு. ஆனா இதை நீங்க பண்ணலாம். பண்ண முடியலன்னு என்ன பண்றது? ஒரு சக்தி இருக்கணும். நீ நிச்சயமா இதை அடையணும் எனக்கூடியதான பிடிவாதத்தோட ஆச்சாரிய அனுகிரகத்தோட நீங்க பண்ணினீழையானா நிச்சயமா இதை ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் இதானியும் புத்திர புருஷார்த்த பிரதாயகமிதி விசேஷனம் புத்திர பிரதம புத்திரானாம் புருஷார்த்த பிரதாயகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அந்த புருஷார்த்த பிரதாயகமிதி விசேஷனம் கிரமப்பிராப்தத்வாத்து இது வரைக்கும் சேர்ந்த கிரமமாக இருக்கு. இதுல அதை பஞ்சத்ரிம்சத்தி ஸ்லோகை இதுல ஆரம்பிச்சு புருஷார்த்தம் கர்ம அர்த்த காம மோட்ச ரூபமான புருஷார்த்தங்களும், வெறும் புருஷார்த்தம்னா வெறும் தர்மம் மட்டும் இல்ல, மோட்சாந்தமான புருஷார்த்தங்களும் இந்த லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தினால் அம்பாளுடைய திரு அனுகிரகத்தினால் குரு கடாட்சத்தினால் அடையலாம் என்கிறது 35 ஸ்லோகங்கள் தான். இனிமேல் ஆரம்பிச்சு மோட்சத்துக்காக முக்கியமாக 35 ஸ்லோகங்கள் சொல்லப்படுற ஸ்லோகை விவேகித்து காமா ததந்தர்கதே திரிவர்கே தரமஸ்யாபி இதுக்கு அந்தர்கதமா இருக்கக்கூடியதான தர்மார்த்த காமங்களும் தரமஸ்யாபி அதையும் புத்திர பிரத பிரயோகேன இஹ பிரதமம் பையன் வேணும் தர்மார்த்த காமங்கள்ல காமம் எனக்கூடியதான 3வது புருஷார்த்தத்தை இங்க முதலில் ஸ்ரீத்வாரா உபஸ்திகத்வாது பையனோ பொண்ணோ பறக்கணுமே ஆனால் என்ன வேணும்? முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணுன்னா பெண் கிடைக்கணும். அது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்ல, பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறது இல்ல. ஏதோ ஒரு ஊருக்கு போனா 35 வயசுல ஒரு பொண்ணு இருக்க பையன் வேணுங்கிறாங்கன்னா என்ன பண்றது? இதை மேனுபேக்சர் பண்ணியா கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு முன்னாலேயே பையன் பிறந்து இருக்கணும். இப்ப கேட்டா என்ன இருக்கும்? சரி, அதே போல பசங்களுக்கும் பொண்ணு கிடைக்கிறது இல்லை. லட்சணமா இருக்கா, நல்ல உத்தியோகம், நல்ல படிப்பு, நல்ல ஆச்சாரம், கிடைக்கல. என்ன தெரியல. 7வது வீட்டுல சுக்கிரன் இருக்காங்கிற கேட்டா அப்போ சுக்கிரன் 7வது வீட்டுல இருக்கப்படாதோ? கிடைக்கல சார். லக்னத்துல கேது இருக்காரு சார், இவர் சன்னியாசி ஆயிடுவார். லக்னத்துல கேது இருக்குன்னு எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு? சொல்ல தெரியல. இவாளுக்கு இன்னதுன்னு சொல்ல தெரியல. ரகசியங்கள் அறியல. சாஸ்திரங்களுக்குள்ள ஒவ்வொரு சாஸ்திரத்திலையும் ரகசியம் இருக்கு. அது குருமுகமாக அறிந்து அப்புறம் தான் தெரிந்து கொள்ளணும். ஆகையால் அதற்கும் பிரதமம் ஸ்ரீத்வாரா உபஸ்திகத்வாது தப்ராப்தி பலகம் அதை அடையறதுக்கு வனிதாகர்ஷண பிரயோகமாக ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டியதான பிரயோகமானது சொல்லப்படுகிறது. சார்தேன 1 ஸ்லோகத்தினால் தேவியா பாத்தேன சம்பத்தாம் ஆகிருஷ்டாமங்குதேனீதாம் ஸ்ரீயம் ராத்திரோ படேன் நாம சஹஸ்ரகம் படேன் நாம சஹஸ்ரகம்னு இருக்கு புத்தகத்துல. ஒரு நாள் அடிச்சப்படும் படேன் நாம சஹஸ்ரகம் அப்படிங்கிறது அடுத்த பிரயோகம். இது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு நமக்கெல்லாம் 1 வருஷமாக ஏசியில உட்கார்ந்து பழக்கம். இன்னைக்கு வெயில்ல வாட்டுறா போல வெளியிலும் வெயில் உள்ளியும் வெயில் இருக்கு. அம்பாளுடைய திட்டம் அப்படி இருக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த வாரம் நான் ஊர்ல இல்லாதனால கிளாஸ் இல்ல. அதுக்கு அடுத்த புதன்கிழமை மேல் பாகத்தை அழகா அம்பாளுடைய அனுகத்துல பார்ப்போம்னு சொல்லிக்கொண்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பஞ்சவிஷய கிளாஸ் உண்டு. அது மறக்கப்படாது. சனி ஞாயிற்றுல 10-11 பஞ்சவிஷய கிளாஸ் உண்டு. சஹஸ்ரநாம கிளாஸ் மட்டும் அடுத்த புதன்கிழமை இல்லை. அது அப்புறம் பார்த்து ஹரி ஓம்.